மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்காததால் மாநில அரசால் எதையும் சாதிக்க முடியவில்லை என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருச்சியில் அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் பார்க்கலாம். மாநில நெடுஞ்சாலை சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தால் நாங்கள் பதில் சொல்ல முடியும். மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு பணிகள் ரொம்ப நாளாக இருக்குது. அது பிரச்சனைகள். அதாவது மாநில அரசு சார்பாக நீங்கள் நிலத்தை எடுத்து கொடுங்க, நாங்கள் பாலத்தை மேல்மட்ட சாலை அமைக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சர்வீஸ் ரோடு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் இல்லை சர்வீஸ் ரோடு மாதிரி டெவலப் பண்ண போகாது, எங்களுக்கு பாலமும் தான் வேணும். இப்படி ரெண்டு வகையான குரூப் அங்கே பண்ணிருக்கிறாங்க. தொடர்ந்து இது சம்மந்தமாக பணம் ஒதுக்கணும், நிதி ஒதுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரடியாக 3 முறை நான் இது சம்மந்தமாக பணம் ஒதுக்க சொல்லி ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி இடத்துல நேரடியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க வாங்கி தபால் வச்சுக்கிறாங்களே ஒழிய அதுக்கு பின்னால் நேரடியாக எந்த விதமான இது வச்சுக்கிறதில்லை. நகாய் என்பது நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது நகாய்ன்றது. அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். அதில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தில் போடுற சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலையிலையோ அல்ல மாநிலத்துக்கு தேவையான நிதிகளை கொடுக்கறதுலையோ அவங்க முன்னுரிமை அளிப்பதில்லை. அந்த மாதிரி அடிப்படையில் தான் அதை நின்று இருக்குதே ஒழிய வேறு எந்த அடிப்படையில் நிற்கல. ஒன்றிய அரசாங்கம் தாராளமாக என்ன தான் தின்னு சொல்கிறேன், அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குற பொழுது அந்த மேல்மட்ட சாலை அமைப்பதும் 2 பக்கம் சர்வீஸ் ரோடு விரிவாக்கம் செய்வதிலையும் இந்த அரசு கவனத்தை செலுத்தும். அதாவது மாநில நெடுஞ்சாலைகளை நீங்கள் எடுக்கிறீங்க, தேசிய நெடுஞ்சாலைன்ற தேசிய நெடுஞ்சாலைன்னு நீங்கள் போடுறீங்க. இன்னும் சொல்ல போகிறாக்கா 7 மீட்டர் சாலை எங்கிட்ட எடுக்கிறீங்க, இந்த பக்கம் 1.5 மீட்டர் அந்த பக்கம் 1.5 மீட்டர் 10 மீட்டர் ஆகிட்டு உடனே அங்கே சுங்கம் வசூல் பண்ணுறீங்க. ஆனால் அது ரெண்டாவது வசூல் பண்ணுறது மாத்திரம் இல்லாத அது நீங்கள் முறையாக பராமரிக்க மாட்டேன்றீங்க, பக்கத்தில் முள்ள கூட வெட்ட மாட்டேன்றீங்க. ஆனால் எங்களுடைய சாலை எங்கிட்ட ஒப்படைங்கன்ற அளவுக்கு கூட நாங்கள் கடிதம் எழுதிட்டோம். ஆனால் இது வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் எந்த விதமான இல்லை. அதனால் மாநில அரசாங்கத்துக்கு ஒத்துப்போகிற ஒரு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இருந்தால்தான் இவைகளெல்லாம் விரைந்து செயல்பட முடியும். அதாவது உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் தான். இப்போ ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் கலந்து கொள்ளுகிற அல்லது பிரதம அமைச்சர் கலந்து கொள்ளுகிற அல்லது அந்த ஒன்றியத்தினுடைய கேபினட் அந்த சொல்ல அமைச்சர்கள் கலந்துக்கிற போது நாங்கள் என்ன புறக்கணிக்கிறோமா? நாங்கள் மாநில அரசாங்கம் ஒரு ஒன்றிய அரசாங்கம் அதை மதித்து தான் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறோம். ஏன் உங்கள் ஊரில் விமான நிலையம் புதிதாக திறக்கிற போது முதலமைச்சர் கலந்து கொண்டார்கள், நான் கலந்துக்கினேன், லோக்கல் அமைச்சர் கலந்துக்கணும். நாங்கள் முறையாக அந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாங்கள் கொடுத்துன்னு தான்